ஆதியாகமத்தின் புஸ்தகம் उत्पत्ति की किताब 14ஆம் அதிகாரம் उसकी 14वां अध्याय 17 முதல் 17 से लेकर படிப்போம். पढ़ेंगे। அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யம் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் பாறையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया। இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ये घटनाएं आप सबको जानते हैं நம் ஊழியக்காரர்கள் இதை அநேக முறை பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம். और इस पर हम कई प्रचारों को किए हैं। இங்கே மெல்கிசேதேக்கை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर मेल्किसेदेक के बारे में लिखा हुआ है। மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தான். यहाँ पर मेल्किसेदेक जो है वो दाखरस और रोटी दिया। நான் சீக்கிரமாக முடிக்க போகிறேன். और जल्दी से खत्म करना इसलिए நாம் இப்பொழுது செய்கிற ஊழியம் மெல்கிசேதேக்கின் முறைமை. हम जो सेवकाई अब जो कर रहे हैं ये मेल्किसेदेक की तौर पर करने वाली एक सेवकाई है। நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையின்படியாக हम न्याय के व्यवस्था के रीति पर ஆரோனுடைய சந்ததி தான் இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்ய வேண்டும். ये आरोन की जो पीढ़ी है वही याजक की सेवकाई कर सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। யாரும் செய்ய முடியாது. और कोई इसे नहीं कर सकता। இது தேவன் அவருக்கு கொடுத்த நித்திய கட்டளையா இருந்தது. और ये जो परमेश्वर दिया हुआ एक अनंत आज्ञा था। ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடந்த உடன்படிக்கையின்படி இந்த ஊழியமானது ये जो आज्ञा के अनुसार करने वाली ये सेवकाई மனுஷனை பூர்ணத்துவம் பண்ண முடியவில்லை. ये मनुष्य को पूर्ण नहीं कर पाया। ஆதலால் यही वजह है பிதாவாகிய தேவன் இந்த ஆசாரியத்துவ முறையை மாற்றி அமைத்தார். पिता परमेश्वर जो है इस याजक की तौर पर करने वाली सेवकाई को प्रभु ने बदल दिए। அதை குறித்து சங்கீதம் 110:2 எழுதப்பட்டிருக்கிறது. उसके बारे में भजन संहिता 110 के 2 में लिखा हुआ है। வாசிப்போம். पढ़ो। 110:2 தானா? நீர் மெல்கிசேதேக்கின் முறையின்படி எத்தனை வசனம்? 2 தானா? 110:4 4 110:4 நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனமாறாமலும் இருப்பார். यहोवा ने शपथ खाई और पछताएगा, तू मेल्किसेदेक की रीति पर सर्वदा का याजक है। நாம் இந்த மெல்கிசேதேக்கை பற்றி அதிகமாக நான் இப்போ விரிக்க முடியாது, சொல்ல முடியாது. अब इस मेल्किसेदेक के बारे में मैं ज्यादा आपको बता नहीं सकता। எனவே इसलिए பழைய உடன்படிக்கையாகிய ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தை தேவன் முடித்து पुराने नियम का जो इस याजक के रीति पर होने वाली सेवकाई को खत्म कर புதிய உடன்படிக்கையாகிய மெல்கிசேதேக்கின் முறையின்படி ஊழியத்தை ஏற்படுத்தினார். इस नया वाचा का जो मेल्किसेदेक के अनुसार करने वाली जो एक सेवकाई को प्रभु இது ने யாரை किया। குறிக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. इसको ये किसे दर्शाता है? परमेश्वर यीशु मसीह को। ஹல்லேலூயா. हालेलुया। எபிரேயருக்கு நிருபத்திலே इब्रानियों की जो पुस्तक நம்ம 6ஆம் அதிகாரத்திலே 6वां अध्याय पर 20 வாசிப்போம். उसके 20वां वचन पढ़ेंगे। முன்னோடியாவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். जहाँ यीशु ने मेल्किसेदेक की रीति पर सदा काल को महायाजक बनकर हमारे लिए अगुवा के रूप में प्रवेश किया है। பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு கிறிஸ்து வந்த பின்பு यीशु मसीह आने के बाद ஆரோனின்
முறையின்படி உள்ள ஆசாரியத்துவம் முடிவடைகிறது. आरोन के रीति जो था उस याजक की सेवकाई खत्म हो गया. மெல்கிதேசேக்கின் முறையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை உண்டாக்கி मेल्किशेदेक के उसकी जो याजक की सेवकाई को प्रभु यीशु ने जो शुरू कर அவர் நமக்கு முன்னாக ஓடி वह हमारे आगे दौड़कर நமக்காக மகாபரிசுத்தத்திலே பிரவேசித்திருக்கிறார். हमारे लिए महापवित्र जो उस स्थान पर वह प्रवेश किए हैं. எனவே इसलिए நம்மையும் தேவன் இந்த மெல்கிதேசேக்கின் முறையின்படி தான் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். हमें भी इसलिए परमेश्वर इस मेल्किशेदेक की सेवक के अनुसार वह सेवकाई पर बुलाया. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெல்கிதேசேக்கின் முறையின்படி ஆசாரியர் ஆனதினாலே परमेश्वर यीशु मसीह भी मेल्किशेदेक के तौर पर याजक बने. इसके कारण ஆரோனின் குடும்பத்தை அல்லாத ஆரோனின் கோத்திரத்தை அல்லாத யூத கோத்திரத்தை சேர்ந்த ஆண்டவராகிய இயேசு ஆசாரியராக மாற்றப்பட்டதினால் क्योंकि परमेश्वर यीशु मसीह जो है वो यहूदा गोत्र के थे और ना कि जो आरोन की पीढ़ी से या तो लेवी के जो गोत्र से आए थे. நாம் எல்லாரும் எல்லா உலகத்திற்கு எல்லா ஜாதிக்காரர்களும் எல்லா பாசக்காரர்களும் இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். हम में से इस संसार के हर एक गोत्र से जातियों में से परमेश्वर यीशु मसीह की सेवकाई अब कर रहे हैं. இதை சுருக்க முடியாது. நாம் செய்கிற இந்த ஊழியத்தின் முறைமை மெல்கிதேசேக்கின் முறைமையின்படி இருக்கிற புதிய உடன்படிக்கையின் ஊழியம். तो इसलिए कहा जा रहा है कि हम जो करने वाली ये सेवकाई ही मेल्किशेदेक के अनुसार जो करने वाली एक याजक की सेवकाई. இது ஆரோனின் முறைமைக்கு முன்பே ஏற்படுத்தப்பட்டது. और ये जो है आरोन को जो करने से पहले ही ये शुरू किया गया है. நாம் வாசிக்கிறோம் ஆபிரகாமுக்கு இந்த மெல்கிதேசேக்கு என்னதான் அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தான். देखो इस मेल्किशेदेक को अब्राहम रोटी और दाखरस दिया. இந்த அப்பமும் திராட்சரசமும் எதை குறிக்கிறது என்றால் इस रोटी और दाखरस को क्या दर्शाती है? அது புதிய உடன்படிக்கையை குறிக்கிறது. एक नया वाचा को यहाँ पर दर्शाती है. நாம் லூக்கா 22:20 வாசிப்போமானால் लूका 22 के 2 पढ़ोगे. லூக்கா 22:20 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். इस रीति से उसने भोजन के बाद कटोरा लिया और कहते हुए किया, यह कटोरा मेरे उस लहू में जो तुम्हारे लिए बहाया जाता है नई वाचा है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த அப்பமும் திராட்சரசமும் எதை குறிக்கிறது? इस दाखरस और ये रोटी को क्या दर्शाता அது है? புதிய உடன்படிக்கையை குறிக்கிறது. एक नया वाचा को दर्शाता है. இந்த புதிய உடன்படிக்கை ஆரம்பித்தது மெல்கிசேதேக்கு. और ये नया वाचा को शुरू करने वाला जो था वो मेल्किशेदेक. இந்த முறைமையின்படி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி இரத்தத்தினாலே நம்ம உடன்படிக்கை பண்ணி நம்ம மீட்டெடுத்தார். इसी प्रकार परमेश्वर यीशु मसीह भी अपने लहू बहाकर प्रभु यीशु ने हमें इस कार्य को दिए हैं. நான் சீக்கிரமாக போகிறேன். पास्टर जो है वो जल्दी से அப்புறம் जाएंगे. இந்த திராட்சரசமும் ரத்தமும் திராட்சரசமும் அப்பமும் எதை குறிக்கிறது? ये दाखरस और रोटी क्या दर्शाता है? அது புதிய உடன்படிக்கை ஊழியக்காரத்தை குறிக்கிறது. वो नया सेवकाई को वो दर्शाता இப்ப है. நம்மையும் தேவன் இந்த புதிய உடன்படிக்கைக்கு ஊழியக்காரன் ஆக்கி இருக்கிறார். परमेश्वर भी ये नया वाचा का सेवकाई और सेवक हमें बनाया. 2 கொரிந்தியர் 3:6 எழுதப்பட்டிருக்கு நினைக்கிறேன். வாசிப்போமா? दूसरा कुरिन्थियर 3 अध्याय पर लिखा हुआ है. 6 வாசிப்போம். 6 தானா? புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். जिसने हमें नई वाचा के सेवक होने के योग्य भी किया. ஹalleluya. हालेलुया. இப்போ நம்மை தேவன் புதிய உடன்படிக்கைக்கு ஊழியக்காரராக ஏற்படுத்தி இருக்கிறார். हमें परमेश्वर नया वाचा का एक सेवक के रूप में प्रभु ने இப்போ நம்ம எல்லாரும் ஏற்படுத்தப்பட்டவர்கள். और हम सब जो हैं ये बनाए गए हैं. நாம் தானாக இந்த ஊழியத்துக்கு யாரும் வரவில்லை. हम में से कोई अपने आप इस सेवकाई पर नहीं आए. ஆரோனை அழைக்கப்பட்டாலே ஒழிய आरोन के जैसा जो कोई नहीं बुलाया இந்த गया, கனமான ஊழியத்துக்கு யாரும் தானாக इस आदर की सेवकाई पर ஏற்படுவதில்லை. कोई नहीं हो सकता. அப்போ ஏற்படுத்தப்பட வேண்டும். तो इसका मतलब जो होना இயேசு चाहिए, கிறிஸ்துவை பிதா மெல்கிதேசேக்கின் முறையின்படி ஆசாரியனாக ஏற்படுத்தினார். पिता परमेश्वर यीशु मसीह को मेल्किशेदेक के तौर पर प्रभु ने उसको सेवक बनाया. அப்ப அது புதிய உடன்படிக்கையின்படியாக நம்மையும் தேவன் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரரை ஏற்படுத்தி और இருக்கிறார். उसी प्रकार हमें भी परमेश्वर यीशु ने एक नया वाचा का सेवक बनाए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. பிரைஸ் தி லார்ட்.
விசுவாசிக்கிறீங்களா? क्या आप लोग विश्वास करते हो? ஆமென். आमेन। நாம் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். परमेश्वर हमें नया वाचा का सेवक बनाए हैं। ஆமென். आमेन। இப்போ வாவோம். आप देखेंगे இந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தின அந்த ஊழியத்தை செய்த மெல்கிசேதேக்கு என்ன பண்ணினார்? यहाँ पर हमको ये देखना है नया वाचा का सेवक जो मेल्किशेदेक क्या कारण था कि वो क्या किया, என்ன பண்ணினார்? वो क्या किए, அதைத்தான் இப்ப நாம தியானிக்க போறோம். और उसे ही आज हम ध्यान करेंगे அதைத்தான் நாமும் செய்யணும். और उसे ही हमको करना भी है। பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. हालेलुया। திரும்ப அந்த அதிகாரத்துக்கு வருவோம். ஆதியாகமத்திலே फिर से उस उत्पत्ति के जो अध्याय இந்த पर आ जाएंगे, 14ஆம் அதிகாரத்திலே 14वां अध्याय வருவோமானால் आएंगे। இப்ப ஆபிரகாமுக்கு இந்த மெல்கிசேதேக்கு எதிர்கொண்டு போகிறான். अब अब्राहम के सामने मेल्किशेदेक जाते हैं। இவன் இந்த அப்பமும் திராட்சரசமும் கொடுப்பதற்கு முன்பு அவனுடைய ஜீவி எப்படி இருந்தது? ये दाखरस और रोटी देने से पहले इसकी जिंदगी कैसे था? இந்த அப்பமும் திராட்சரசத்தையும் அவன் புதிய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறியது என்பதை தியானிக்க போறோம். इस दाखरस और रोटी देने के बाद, इसका मतलब इस उपदेश को वो स्वीकार करने के बाद इसकी जिंदगी क्या हो गया, இதே ஊழியத்தை நாம செய்யணும். और यही सेवकाई को आप में से करना है। இந்த ஊழியத்தை செய்யும்படியாகத்தான் தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். और इस सेवकाई को करने के लिए ही परमेश्वर हमें उत्पन्न किए हैं। சரி, ஆபிரகாமை திரும்பி பார்ப்போம். अब्राहम के और पलटेंगे। பிரைஸ் தி லார்ட். பிரபு ஆதியாகமத்தின் உற்பத்தியின் புஸ்தகத்திலே அப்போஸ்தலரின் புஸ்தகத்திலே प्रेरित काम की पुस्तक 7ஆம் அதிகாரத்துக்கு வருவோமானால் 7वां अध्याय पर आओगे। ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. இரண்டாவது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போதே மகிமை தேவன் எனக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இடத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். ஹalleluya. हालेलुया। இப்போ यहाँ पर ஆபிரகாமுக்கு கிடைத்த முதல் அழைப்பு, अब्राहम को जो मिला हुआ पहला बुलावा, இதை ஸ்தேவானை கொண்டு பரிசுத்தாய் விளக்குகிறார். इसे स्टीफनुस को लेकर पवित्र आत्मा से प्रकट करते हैं। எழுதப்பட்டிருக்கிறது, क्या लिखा है நம்முடைய वहाँ पर? பிதாவாகிய ஆபிரகாம் ஆரான் ஊரிலே குடியிருப்பதற்கு முன்பே, हमारे जो पिता जो अब्राहम उस शहर पर रहने से पहले ही மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி அழைத்தார். महिमा के जो परमेश्वर उसे बुलावा दिए। அது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் ஆரம்பமாகிறது. उत्पत्ति की किताब के 12वां अध्याय पर यह लिखा हुआ है। ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்ட அழைப்பு இரண்டாவது அழைப்பு. और उत्पत्ति के 12वां अध्याय पर लिखा हुआ जो बुलावा है वो दूसरा बुलावा है। அப்ப நம்ம இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை வாசிப்போமானால், उत्पत्ति के 12वां अध्याय जब पढ़ोगे, ஸ்தேவானை கொண்டு பரிசுத்தாய் பேசின வார்த்தையின்படியாக स्टीफनुस के जरिए पवित्र आत्मा का हुआ बात, அவன் ஆரான் ஊரிலே குடியிருப்பதற்கு முன்பு आरान शहर पर रहने से पहले ही மெசொப்பொத்தாமியா தேசத்திலே குடியிருக்கும் போது वो मेसोपोटामिया शहर पर रहने से पहले ही மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். महिमा के परमेश्वर उसे प्रकट हुए, அவர் அழைத்தார். उसे बुलावा உன் दिया। இனத்தையும் தேசத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வாடா, वो कहने लगे कि अपने देश अपने कुटुंबीय लोगों को छोड़कर आजा, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் சொன்னார். मैं तुझे एक बड़ा जाति बनाऊंगा। ஹalleluya. हालेलुया। இப்போ अब வாசிங்க. पढ़ो ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே उत्पत्ति 12वां अध्याय 31 வாசிங்க. उसकी 31वां वचन 11 31 ஆமா 31. ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாக தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடைய ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். तेरा अपने पुत्र अब्राहम और अपने पोते लूत जो हारून का पुत्र था और अपनी बहू सारै जो उसके पुत्र अब्राहम की पत्नी थी, इन सबों को लेकर कसदियों के ऊर नगर से निकल कनान देश जाने को चला और हारान नामक देश में पहुंचकर वहीं रहने लगा। ஹalleluya. हालेलुया। கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம்,
यहाँ पर हमें ध्यान देने वाली एक बात है, நாம் எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள், हम सब बुलावा पाए हैं, நாம் எல்லாம் தரிசனம் பெற்றவர்கள். हम सब दर्शन पाए हैं. ஹalleluya. हालेलुया. ஆபிரகாமுக்கு தேவன் மெசொப்பொத்தாமியா தேசத்தில், அதாவது ஊர் என்ற தேசத்தில் இருக்கும்போதே அவனுக்கு தரிசனமாகிறார். परमेश्वर अब्राहम को इस ऊर कसदियों के देश पर जो मेसोपोटामिया कहला जाती है वहां पर ही दर्शन दे दिए. தரிசனம் யாருக்கு கிடைத்தது? दर्शन किसको मिला है? ஆபிரகாமுக்கு. अब्राहम को. இப்போ अब தரிசனம் பெற்ற ஆபிரகாம दर्शन पाए हुए अब्राहम को அழைத்து கொண்டு வருது யாரு? बुलाकर लाने वाला कौन है? யாரு? तेरह. யாரு? தேராகு. ये 13. தேவன் தரிசனம் கொடுத்தது யாருக்கு? परमेश्वर पर दर्शन किसको दिए थे? ஆபிரகாமுக்கு. अब्राहम को. தரிசனம் பெற்ற ஆபிரகாமை, दर्शन पाए हुए अब्राहम को, அழைப்பு பெற்ற ஆபிரகாமை बुलावा पाए हुए अब्राहम को நடத்தி கொண்டு போறது चलाकर ले जाने वाला தரிசனம் பெறாத அவருடைய தகப்பன். दर्शन नहीं पाया हुआ उसका पिता. ஹalleluya. हालेलुया. இது நிமித்தமாய் यही वजह है அவன் தேவன் காண்பித்த இடத்துக்கு போக முடியவில்லை. परमेश्वर जहां दिखाया वहां नहीं पहुंचा. அவனுடைய தகப்பனாகிய ஹாரான் எந்த இடத்தை தெரிந்து கொண்டானோ அந்த இடத்துல குடியிருந்தான். उसका पिता जिस शहर को देखे आरान पर ही रह गया. அங்க இருந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். वहां रहकर वो कमाने लगा. ஆஸ்தி சேர்ந்துச்சு. उसको संपत्ति आई, ஜனங்கள் நிறைய வந்துட்டாங்க. लोग आ गए. பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो. ரொம்ப கவனமா இருக்கணும். बहुत ध्यान देना है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. மகிமையின் தேவன் இவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார். महिमा के परमेश्वर इसको दर्शन दिए थे. தரிசனம் பெற்ற இவனை தரிசனம் பெறாத அவருடைய தகப்பன் நடத்தினதுனால दर्शन पाया हुआ इसे बिना दर्शन पाए हुए इसके पिता इसे चला, इसलिए தேவ தரிசனத்தை முழுவதுமாக அவனால் நிறைவேற்ற முடியவில்லை. परमेश्वर की दर्शन को अपने जीवन पर पूरा नहीं कर पाया. தகப்பன் அழைத்து கொண்டு வந்து ஆறாம் ஊரில் விட்டுட்டான். उसके पिता उसको लेकर आकर आरान शहर तक पहुंचाया. அங்க உட்கார்ந்தவனே தரிசனம் போச்சு. वहां पर रुकने के बाद उसकी दर्शन गई. அங்க என்ன செய்றாங்க? वहां पर क्या किए थे? உலகத்துக்காக சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். वो दुनिया के लिए कमाने लगे. ஆபிரகாமும் தகப்பனும் சேர்ந்து अब्राहम और उसके पिता मिलकर அவங்க இந்த பூமியில ஆஸ்தியை சேர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். इस पृथ्वी पर धन संपत्ति को कमाने लगे. Praise the Lord. प्रभु की स्तुति हो. தரிசனத்தை மறந்து விட்டான். दर्शन को भूल गया. ரொம்ப கவனமா இருக்கணும். बहुत सावधानी रहना है. தரிசனம் பெற்ற நாம், दर्शन पाए हुए हम लोग, அழைக்கப்பட்ட நாம், बुलावा पाए हुए हम लोग, அழைக்கப்படாத जो नहीं बुलाया गया மனிதனிடத்திலேயோ मनुष्य के पास அது நம்முடைய மாம்ச சம்பந்தமான உறவிடத்திலேயோ या शारीरिक के संबंध रहने वाले और किसी के पास ஆலோசனை கேட்டு सलाह पूछकर அந்த அழைப்பை நிறைவேற்ற நீங்கள் முயற்சி பண்ணினால் उस बुलावा को पूरा करने के लिए प्रयत्न करोगे, இதே நிலைமை தான் ஏற்படும். इसी की परिस्थिति हो जाएगा. ஆபிரகாம் அழைப்பு கீழ்ப்படியாம இல்ல, अब्राहम आज्ञा पालन नहीं किया, नहीं, அழைத்து கொண்டு போகிறான். वो लेकर गया. தேவன் சொன்ன இடத்தை விட்டு எழும்பிட்டான். परमेश्वर जहां बोला वहां से तो निकल गया. எந்த இடத்துக்கு வெளியே வந்துட்டான். जिस जगह से बाहर आने के लिए कहा वहां से बाहर आ गया. ஆனா போக வேண்டிய இடத்துக்கு போகல. पर जहां पर जाना है वहां नहीं गया. இடையிலே உட்கார்ந்து आधे पर रुककर அங்கே பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேட ஆரம்பிச்சு. वह पृथ्वी की आशीर्वाद के खोज में लगा. நம்முடைய வாழ்க்கையில கவனமா இருக்கணும். हमारे जीवन पर सावधान. Praise the Lord. प्रभु की स्तुति हो. அழைக்கப்பட்ட நாம், बुलावा पाए हुए हम लोग, தரிசனம் பெற்ற நாம், दर्शन पाए हुए हम लोग, அந்த தரிசனத்துக்கு ஆலோசனை பரிசுத்தாய் மூலமா தான் வாங்கணுமே தவிர எந்த மனுஷனிடத்திலேயோ மாம்ச சொந்த உறவுகளிடத்திலே சொல்லக்கூடாது. उस दर्शन दिए हुए पवित्र आत्मा से ही केवल हम सलाह पूछना है, बल्कि इस संसार के कोई भी रिश्ते से नहीं. ஏன்னா क्योंकि தேராகு நினைச்சிட்டான். वो सोच लिया, தேராகு तेरा को सोचा இந்த இடம் தான் கர்த்தர் காண்பிச்ச இடமா இருக்கும். परमेश्वर दिखाया हुआ जगह यही हो सकता है. அங்க உட்கார்ந்துகிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சான் பாருங்க. वहां बैठकर देखो काम करने लगा. சம்பாதி வர ஆரம்பிச்சிட்டு कमाई आने लगी, அதுல உட்கார்ந்துட்டான். वही बैठ गया. நாமும் இந்த நேரங்கள் இப்படி செய்வோம். हम भी कई बार ऐसे ही करते हैं. நாங்க என்ன உலகத்துக்கு சம்பாத்தியம் பண்றோம். हम क्या इस संसार के लिए कमाते हैं? சில இடத்துல நம்ம அழைப்பு பெற்று வெளியே வருவோம். कई बार बुलावा पाकर बाहर आते हैं. அழைப்பு பெறாத யாருடைய ஆலோசனை கேட்டு ஒரு இடத்துல ஊழியத்தை ஆரம்பிச்சு ஊழியம் வளர்ந்துரும்.
और बुलावा जो नहीं पाने वाले उनकी बात सुनकर सेवकाई तो आगे बढ़ता है, ஊழியம் வளர்கிறது, सेवकाई बढ़ेगा, ஜனங்கள் பெருகுகிறார்கள், लोग भी बढ़ेंगे, அபிஷேகம் பெறுகிறார்கள், अभिषेक पाएंगे, ரட்சிக்கப்படுகிறார்கள் उद्धार पाएंगे। என்று நினைத்து அதே இடத்தை பிடிச்சிட்டு இருக்க கூடாது. आप इसे सोचकर वही जगह को पकड़कर नहीं बैठना। சில நேரங்களில் அழைப்பை பெறாதவர்கள் நம்மை இப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் விடுவார்கள். कई प्रकार पर बुलावा नहीं पाने वाले इस जगह पर लाकर छोड़ेंगे। இப்போ அங்க கொஞ்சம் ஆஸ்தியை சேர்த்துட்டான், अब थोड़ा संपत्ति कमा लिया, ஜனங்களை சேர்த்துட்டான், लोगों को भी कमा लिया, இப்போ தேராக செத்து போனான். अब तेराह मृत्यु हो गया। தேராக செத்த பின்புதான் இப்போ அழைப்பு வருது. अब तेराह का मृत्यु होने के बाद बुलावा आता है। ஆபிரகாம் அழைப்பு வருது. आब्राम को बुलावा आ அப்ப रहा है। ஆபிரகாம் அழைத்தவர் நேசித்ததுனால आब्राम से प्रेम किए इसके कारण அழைப்புக்கு தடையா இருந்த தகப்பனை எடுத்துட்டார். बुलावा के लिए रुकावट रहने वाले उसके पिता को उठा लिए। அதே மாதிரி நம்முடைய அழைப்புக்கும் தரிசனத்துக்கும் மாறாக யாராவது தடையா இருந்து நாம அவங்க கீழ்ப்படிஞ்சா அவங்களுக்கு தான் ஆபத்து. इस प्रकार बुलावा के उल्लंघन पर यदि कोई हमें चलाए तो उनको भी यही हाल है। இப்ப இரண்டாவது தரிசனமானார். अब दूसरा दर्शन परमेश्वर देता है। நீ போட்டு வா. अब आ जाओ। அதான் 12:1 ஆதியாகமம் 12:1 எழுதப்பட்டிருக்கு. वही वचन है 12वां अध्याय के पहले वचन। இப்ப அங்க இருந்து புறப்படுதான் பாருங்க. वहां पर क्या कहता है? என்னல புறப்படுதான் பாருங்க. क्या कहता है? ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அந்த 5 வாசிங்க. 5वां वचन पढ़ो। ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சபதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். इस प्रकार अब्राहम अपनी पत्नी साराय और अपने भतीजे लूत को और जो धन उन्होंने इकट्ठा किया था और जो प्राणी उन्होंने हरान में प्राप्त किए थे सबको लेकर कनान देश में जाने को निकल चला और वे कनान देश में आ गए। ஹalleluya हालेलुया। இப்போ अब இப்ப ரெண்டாவது அழைப்பு கேட்டு திரும்ப வரான். अब दूसरा बुलावा वो सुनकर वापस आता है। அவனோடு கூட வருது எது? उसके साथ में और भी कौन आ रहा है? காரான் ஊரிலே சம்பாத்தியம் பண்ணின ஆஸ்திகள், जो कनान शहर पर जो कमाए हुआ उसकी धन संपत्ति அங்கே உள்ள ஜனங்கள், और वहां पर उसने कमाए हुए लोग। இவன் ஆரான் ஊரிலே சம்பாத்தியம் பண்ணானே அது கர்த்தருடைய ஆசீர்வாதமா? क्या आरान पर जो चीज इसने कमाई ये क्या परमेश्वर की आशीर्वाद था? அது இவன் பாடுபட்டு சம்பாத்தியம் பண்ணது. ये तो अपने परिश्रम से कमाया हुआ चीज था। இவன் தகப்பன் பாடுபட்டு சம்பாத்தியம் பண்ணது. इसके पिता परिश्रम कर कर कमाया हुआ चीज था। பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो। हालेलुया। हालेलुया। அதையும் சேர்த்துக்கிட்டு போறான். उससे भी साथ लेकर जा रहा है। தரிசனம் பெற்ற கானான் தேசத்தில் சம்பாத்தியம் பண்ணது அல்ல, दर्शन पाया हुआ कानान देश पर नहीं कमाया। தேவன் சொன்ன இடத்துல சம்பாத்தியம் பண்ணது அல்ல, परमेश्वर बोला हुआ उस जगह पर कमाया हुआ नहीं है। தகப்பன் காட்டின இடத்துல இருந்து இந்த உலகத்தை சம்பாத்தியம் பண்ணிட்டான். उसके पिता दिखाए हुए उस शहर पर उसने कमाया था। அவங்க ஆண்டவர்ட்ட கேட்கல, परमेश्वर से नहीं पूछा, இங்க இருக்கலாமான்னு கேட்கல. वो ये भी नहीं पूछा कि यहाँ पर रह தகப்பன் सकते हैं। இருந்துட்டான். पिता रह गया इसलिए रह गया। இப்போ अभी ரெண்டு அழைப்பு இருக்கிறார், दूसरा बुलावा आता है, வாரான். वो आ रहा है। கூட என்ன வருது? साथ में क्या आ रहा है? ஆரான் ஊரிலே சம்பாத்தியம் பண்ணின आरान शहर पर कमाया हुआ ஆஸ்தி. संपत्ति। பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो। இப்போ கானானுக்கு வந்தாச்சு. अब कानान पर आ गए। இங்க ஒரு பிரச்சனை வந்து பாருங்க. अब यहाँ पर एक समस्या आ गई। அங்க பஞ்சம் வந்துச்சு. वहां पर एक अकाल आ गया। கானான் ஊருக்கு வந்த உடனே कानान शहर पर आने के बाद ஒரு பஞ்சம் வந்துச்சு. वहां पर एक अकाल आ गई। பஞ்சம் வந்து எங்க போனா? अकाल आने के बाद कहां गया? உங்களுக்கு தெரியும், எகிப்துக்கு போனா. मिस्र की ओर चले गया। அங்க என்ன சம்பவிச்சது? वहां पर क्या घटना हुआ? எகிப்து அவன் மனைவி பார்த்து என்ன சொன்னா? சகோதரின்னு சொன்னா. मिस्र पर वो राजा को देखकर कहा कि ये मेरी पत्नी को देखकर कहा कि எகிப்து बहन है। ராஜா சாராளை கூட்டி கொண்டு போயிட்டான். और वो उसे साराई को लेकर चले गया, मिस्र का राजा। இப்போ அங்க ஒரு ஆஸ்தி வருது பாருங்க. वहां पर एक संपत्ति आती है। கவனிக்கணும், ரொம்ப கவனிக்கமா இருக்கணும். आप बहुत सावधान होना है। இது அசிங்கமான ஆஸ்தி. और ये बहुत ही नीचपन की जो संपत्ति है। ஹalleluya. हालेलुया। அந்த 12 16 18 வாசிங்க. 18 पढ़ो। 12 के 18। இவனை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? 14 16। அவன் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. और फिरौन ने उसके कारण अब्राम की भलाई की और उसको भेड़ बकरी गाय बैल दास दासियां गधे गधियां और ऊंट मिले।
அல்லேலூயா. हालेलुया। இப்போ ஒரு ஆஸ்தி கிடைக்கும் பாருங்க. अभी इसको एक संपत्ति मिलता है। இது யார் மூலமா வருது? अब ये संपत्ति किसके द्वारा मिलता है? பொண்டாட்டி. उसकी जो बीबी सारा के द्वारा। நம்ம ஊர்ல இப்படி வந்து அசிங்கமா சொல்லுவோம். हमारे गांव में अगर ऐसा संपत्ति आया तो हम बहुत नीच तरह से இது ஒரு बोलेंगे। பொழப்பா உனக்கு? क्या तुझे कमाने के लिए और कोई रास्ता नहीं मिला? அதையும் வாங்கிட்டு வரான் பாருங்க. उसे भी ये लेकर आ रहा है। நம்ம ஆளுதான். यही अपना நம்ம आदमी, தலைவர். अपना नेता है, நம்முடைய முற்பிதா. हमारा जो पूर्व पिता है। ஆறான் ஊர்ல சம்பாத்தியம் பண்ணதை கூட வச்சுக்கிட்டான். आरान देश पर कमाए वो भी साथ में रख लिया। எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பொண்டாட்டி நிமித்தம் கொடுத்த ஆஸ்தியும் கூட வச்சுக்கிட்டான். मिस्र देश का जो फिरौन राजा उसकी बीबी के द्वारा दिए हुए उस संपत्ति को भी ले लिया। இதை வச்சுக்கிட்டு கிளம்பிட்டான். अब ये दोनों लेकर वो वहां से निकल पड़ा। அல்லேலூயா. हालेलुया। எழுதப்பட்டிருக்கு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அவனுக்கு வேலைக்காரன் வேலைக்காரிகளையும் उसके नौकर नौकरानी கழுதை 16 தானே எல்லாம் கொடுக்குது. सब कुछ दिया उसने। வாங்கி வச்சான். वो ले लिया, வேண்டாம்னு சொல்லல, वो ना नहीं किया, வச்சுக்கிட்டு रखकर இப்போ கர்த்தர் பார்வோன் வாதிக்கிறாரு. अब परमेश्वर फिरौन को एक रोग भेजते हैं உடனே பார்வோன் அனுப்பி விட்டுதான். और तुरंत ही वो वहां से उनको रिहा कर देता है। இவன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வரான். और ये अपनी बीबी को भी ले आता है। பொண்டாட்டி கூட இருக்கிற बीबी के साथ रहने वाले அந்த ஆஸ்தியும் பிடிச்சிட்டு வரான். वो संपत्ति को भी अपने साथ लेकर आ रहा है। அது வேண்டாம்னு சொல்லல. वो मना नहीं किया। டேய், இது வந்தது யாரால வந்தது? ये किसके जरिए आया मुझे? பொண்டாட்டியால வந்தது. ये मेरी बीबी से मिला है। இந்த உலகத்து ஆசீர்வாதம். ये संसार के அதையும் आशीर्वाद। பிடிச்சிட்டு வரான். उसे भी साथ लेकर आ அந்த रहा है। தகப்பன் கூட சேர்ந்து சம்பாத்தியம் பண்ண ஆஸ்தியும் பிடிச்சிட்டு வரான். वो पिता के साथ कमाए हुआ उस संपत्ति को भी ले लिया। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ வந்துட்டு வரான். अब आ रहा है। இப்போ லோத்துக்கும் அவனுக்கு சண்டை பிரச்சனை வந்துச்சு. अब लूत को और उसके लोगों के बीच पर अभी थोड़ा सा वहां पर समस्या லோத்து हो गई। மேய்ப்பருக்கும் ஆபிரகாம் மேய்ப்பருக்கும் பிரச்சனை வந்துச்சு. लूत के जो चरवाहों को और अब्राहम के चरवा के बीच में एक அப்ப फूट आ गई। ஆபிரகாம் சொன்னாரு, तब अब्राहम कहा, நீ தெக்க போனா நான் வடக்க போறேன், நீ अगर तू पूरब जाएगा तो मैं पश्चिम जाता நீ हूँ, கிழக்கு போனா மேய்க்க போறேன். तू उत्तर जाएगा तो मैं। இப்ப நீ எங்க போயிட்டு தெரிஞ்சது நமக்கு. லோத்து எங்க போயிட்டான்? तो हम सबको घटने को जानते हैं। சோதோம் பட்டணத்துக்கு தெரிஞ்சிருச்சான். अब लूत कहाँ चले गया? वो सोदम गोमरा இப்ப அங்க को। குடி இருக்கும்போது जब वहां पर वो रहता அங்க था, ராஜாக்கள் படையெடுத்து வந்து वहां पर राजा युद्ध के लिए आकर இப்ப அங்க ஜனங்கள் எல்லாம் சிறைபிடித்து போயிட்டாங்க. अब उन सारे लोगों को बंधुआई पर पकड़ कर ले गए। பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो। அவங்க இவனும் போயிட்டான். லோத்து குடும்பமும் போயிடுச்சு. इस लूत को भी वहां पर बंधुआई पर लेकर गए। ஆபிரகாம் சொல்லப்படுகிறது, अब्राहम बोला गया है, ஆபிரகாம் अब्राहम தன்னோடு வீட்டில் இருந்த ஜனங்களை கூட்டி போய் वो अपने साथ रहने वाले लोगों को साथ लेकर அங்க गया, யுத்தம் பண்ணி उससे युद्ध कर ஜெயம் பெற்று जय पाकर அங்க அவங்க பிடித்து கொண்டு போன எல்லா பொருட்களையும் மீட்டு கொண்டு வந்துகிட்டு वो இருக்கான். जो बंधुआई पर लेकर गए वस्तु चीजों को उसने वापस लौटा ले आया। இப்ப இவன் போராடி अब ये लड़कर இவன் சம்பாத்தியம் இவன் ஜெயம் கொண்டு பிடித்து கொண்டு வந்த பொருள் ये जय पाकर उनसे लेकर आया हुआ चीज है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ अब யார் போறா? अब कौन जाता है? அந்த திரும்ப அந்த வசந்த வாசம் 14 அதிகாரத்துக்கு யார் வரா? 14वां अध्याय। அல்லேலூயா. हालेलुया। 18 வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. हालेलुया। இப்போ ஜெயம் கொண்டு उनसे जय पाकर இவன் போராடி ये उनसे युद्ध कर कर எதிரிகளை வீழ்த்தி दुश्मनों को हरा के அங்கே அவர்களுடைய பொருட்களை கொள்ளையடித்து வந்துட்டு இருக்கான். उनकी सारी वस्तुओं को ले आ रहा है। இப்ப கொண்டு வரும்போது अब लेके आने के யார் बाद போறா? कौन जा रहा है उसके सामने? மெல்கிசேதேக்கு போறார். मेल्किसेदेक उसके सामने निकल पड़े। இதான் ஊழியம். यही सेवकाई। இதான் ஊழியம். இங்க தான் டர்னிங் பாயிண்ட் வருது. यहाँ पर ही एक बदलाव होगी। என்ன கொடுக்கறாரு? क्या देता है? அப்பம் ரசம் கொடுக்கறாரு. रोटी और दाख रस देता है। கொடுத்து ஒரு சின்ன பிரசங்கம் பண்றாரு. देकर एक छोटी सी प्रचार किया। என்ன பிரசங்கம்? क्या प्रचार है? வானத்தையும் பூமியும் உடையவராகிய நீ ஆசீர்வதி. आकाश और पृथ्वी को जो निर्माण किए हुए परमेश्वर के द्वारा तू आशीर्वाद पाएगा। அல்லேலூயா. हालेलुया। அந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக. वो आशीर्वाद तुझ पर होए। இந்த பிரசங்கத்தை கேட்டார். ये प्रचार को सुने। அப்பமும் ரசத்தை வாங்கினார். दाखरस और रोटी को लिए। இப்போ ஆபிரகாம் மெல்கிசேதேக்கினுடைய பிரசங்கத்தை கேட்டார். मेल्किसेदेक के प्रचार को भी सुने। இப்போ अभी அடுத்து யார் வரா? अब कौन आता है?
சோதோம் ராஜா सोदोम का राजा அவன் என்ன சொல்றான்? वो क्या बोलता है, நீ ஜனங்கள் எனக்கு தாரோ, तू लोगों को मेरे वश कर दे, பொருட்களை வைத்துக் கொள். चीजों को तुम रख लो. இதுவரைக்கும் அப்பம் கூட சம்பாத்தியம் பண்ணல அந்த ஆஸ்தி கூட கொண்டு வந்தான். बाप के साथ कमाया हुआ उस संपत्ति को भी साथ में लेकर आया, பொண்டாட்டி நிமித்தம் வந்து ஆசீர்வாதத்தை கட்டுக்கிட்டான். उसकी बीबी के जरिए आने वाली उस संपत्ति को भी ले लिया था. இப்போ अभी அவனா பாடுபட்டு போராடி ஆஸ்தியை சம்பாத்தியம் பண்ணி அந்த வீட்டுக்கு கொண்டு வரும்போது वो जब अब खुद वो लड़कर परिश्रम कर कर उनसे विजय पाकर जब लेकर आया, சோதோம் சொல்றான், सोदोम का जो राजा कहता है, நீ ஆஸ்தி எடுத்துக்க, तू मेरी संपत्ति को ले ले, எடுத்துக்க. ले ले. அவன் இணைஞ்சிருக்கணும். हम कैसे रहना है? முந்தின ஆபிரகாம் இணைஞ்சிருப்பான். अगर पहला के जो पहले का अब्राहम होता तो क्या किया होता? பொண்டாட்டி நிமித்தம் வந்து ஆசீர்வாதத்தை வச்சுட்டானையா. बीबी के द्वारा आने वाले आशीर्वादों को उसने रखा था. ஆனா இவன் என்ன சொன்னா? अभी ये क्या बोल रहा இப்ப है? என்ன சொல்றான்? अभी क्या जवाब देता है? ஆபிரகாம் ஐஸ்வர்யன் ஆக்கினேன் சொல்லாதபடிக்கு ஒரு பாதரட்சையின் ஒரு சரட்டையாகிலும் वो कहता है कि सूत ஒரு சாட்டை या तेरे चप्पल के कोई भी चीज भी नहीं चाहिए, कहता है वो. வேண்டாம். नहीं चाहिए. எங்க பார்த்தான்? कहां पर देखा वो? எஸ். आकाश और पृथ्वी निर्माण करने वाले परमेश्वर के ओर அவனுடைய देखा. ஜீவி எப்படி மாறுச்சுன்னு பாருங்க. उसकी जिंदगी कैसे बदल गया देखो. எத்தனை புரிஞ்சுது? कितने जन को ये समझ में आया? இந்த பூமிக்குரியதையே தேடி தேடி கிடைச்சதெல்லாம் வாங்கி வாங்கி பைக்குள்ள போட்டு பேங்க்ல போட்டு டெபாசிட் பண்ணவன் इस पृथ्वी का ही कमा कमा कर वह सारी चीजों को बैंक पर जो डिपॉजिट किया था, இப்ப ரசத்தையும் அப்பத்தையும் வாங்கின பின்பு जब दाखरस और रोटी को लेने के बाद, புதிய உடன்படிக்கைக்கு வரும் பொழுது जब नया वाचा के अंदर वो आया, எல்லாத்தையும் வெறுத்துட்டு सारे चीजों को नफरत कर कर அவன் வானத்தையும் பூமியை உண்டவரை கர்த்தர் நோக்கி பார்த்தான். आकाश और पृथ्वी को बनाए हुए परमेश्वर की ओर देखा. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நாம என்ன ஊழியம் செய்றோம்? तो आज हम क्या सेवकाई करते हैं? புதிய உடன்படிக்கை ஊழியம். नया वाचा की அப்ப सेवकाई. நாம இப்ப சபை எப்படி நடத்தணும்? हम सेवकाई को, हमारी सेवकाई को, कलीसिया को कैसे चलाना है? சொல்லுங்க. बोलो, எப்படி நடத்தணும்? हम कैसे चलाना है? இந்த பூமிக்குள்ள தேட வைக்க கூடாது. इस पृथ्वी के ढूंढने की चीज नहीं அப்போ होना. இந்த பூமிக்குரியதையே வாங்கி 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 பைக்குள்ள போட்டு ஆஸ்தியை சேர்த்த ஆபிரகாம் इस पृथ्वी का ही कमा कमा कर अपने जेब में डाला हुआ ये अब्राहम புது உடன்படிக்கைக்கு வந்த பின்பு नया वाचा के अंदर आने के बाद, புது உடன்படிக்கைக்கு அடையாளமாகிய மெல்கிசேதேக்கு அவனை ஆசீர்வதித்து பிரசங்கம் பண்ண பின்பு नया वाचा का चिन्ह को देखे हुए मेल्किसेदेक की प्रचार को सुनने के बाद, அவனுடைய ஜீவியம் उसकी जिंदगी மாறா மாறுச்சு. वो अपने आप आमने सामने से बदल गया. நம்மிடத்து கொடுக்கப்பட்ட சபையை நான் இப்படி நடத்தணும். हमारे हाथों पर दिए हुए कलीसिया को ऐसे இந்த चलाना. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லவே கூடாது. इस पृथ्वी के आशीर्वाद को नहीं बोलना. அவர்கள் பூமிக்குரியதை வெறுக்க வேண்டும். इस पृथ्वी के कार्य को नफरत करना है. குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை வெறுக்க வேண்டும். परिवार के आशीर्वाद को नफरत करना है. தவறா வரக்கூடிய ஆசீர்வாதத்தை வெறுக்க வேண்டும். गलत के द्वारा आने वाले आशीर्वाद को नफरत करना है. ஒவ்வொரு முறையும் வானத்தையும் பூமி உலகாக தேவன் வைக்க வைக்க வேண்டும். आकाश और पृथ्वी को निर्माण करने वाले परमेश्वर को देखना है. எந்த நேரத்திலும் அவரையே நோக்கி பார்க்கும்படியாக कोई भी परिस्थिति पर उसी की ओर ताकना चाहिए. நம்மிடத்து கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்யணும். हमारे हाथ पर दिए हुए सेवकाई को पूरा करना है. எஸ், இதுதான் ஊழியம். यही सेवकाई है. எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கை நேர தலைகீழ மாறிச்சோ, देखो अब्राहम की जिंदगी कैसे आमने सामने बदल गई. நம்மிடத்து கொடுக்கப்பட்ட சபையை அப்படி நடத்தணும். हमारे हाथों पर दिए हुए कलीसिया भी इसी प्रकार चलाना है. ஜனங்கள் இப்படி விரும்புவாங்க. लोग वही चाहेंगे. உலக ஆசீர்வாதத்தை விரும்புவாங்க. संसार के आशीर्वाद को चाहेंगे. இன்னைக்கு अनेक சபைகளை ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்றாங்க. आज कई कलीसिया पर सेवक लोग यही प्रचार करते हैं. இப்ப இருக்கிற ஊழியக்காரங்க கார்ல வராங்க. अब आने वाला सेवक कार पर आते हैं, இனிமே ஜெட் வாங்குவாங்க. अब जेट में आएंगे. அத மத்தியில ஊழியம் பண்ணிட்டு இருக்கு, சிரிக்கிறீங்கல்ல. उसके बीच में हम लोग सेवकाई कर रहे हैं, हंसने के लिए அத नहीं. கூட்டை ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. और उसके पीछे एक झुंड के लोग जा रहे हैं. Praise the Lord. प्रभु की स्तुति हो. இப்ப நான் ஜெபம் பண்றேன். अब मैं प्रार्थना करता உங்க हूँ. பேங்க்ல உங்க பேங்க்ல அக்கவுண்ட்ல आपके बैंक अकाउंट पर ஏசு என்ன செய்ய போறாரு? यीशु क्या करेंगे? அங்க நம்மளை விட கூட்டம் அதிகமா போகுது. हमसे ज्यादा झुंड उनके पास होगा. சிரிப்பதுக்கல்ல, हंसने के लिए नहीं. நாம் எப்படிப்பட்ட இடத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். हम किस प्रकार के लोगों के बीच में सेवकाई நம்மை करते சுத்தி हैं. எப்படிப்பட்ட ஊழியம் நடக்கிறது? हमारे आसपास के चारों ओर कैसी सेवकाई हो रही है. செழிமையின் உபதேசம்,
செழுமையின் உபதேசம். वो हरियाली का जो सेवक वो जो प्रचार நம்ம சபையிலே வெளியிருந்து வந்து ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணார். हम हमारे जो कलिसिया पर बाहर से सेवक आकर ऐसे प्रचार किए. அவருக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சான். उनको 1 लाख की जरूरत था. உடனே 10,000 तुरंत 10,000 தசம் கொடுத்தாராம். 10 मार्क दिए. ஆண்டு 1 லட்சம் கொடுத்தாராம். परमेश्वर 1 लाख दे दिए. எப்படி? कैसा? சரியா? ठीक है क्या? சொல்லுங்க சரியா? क्या आप बोलो ठीक है? சொல்றது புரியலையா? புரியலையா? எனக்கு புரியலையா? क्या आपको समझ में नहीं आ रहा है? பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो. அதாவது इसका मतलब அவருக்கு 1 லட்சம் தேவைப்பட்டுச்சு. उनको 1 लाख की जरूरत पड़ा वो सेवक को. பிரசங்கமே புரியலையா? இப்ப இந்த மட்டும் தான் புரியலையா? ஓகே. அவருக்கு 1 லட்சம் தேவைப்பட்டுச்சு. उनको 1 लाख की जरूरत थी वो सेवक को. படத்தை அட ப்ளே பண்ண பிரசங்கம் புரியா போயிட்டேன்னு பார்த்தேன். ஹalleluya. हालेलुया. இது சிந்திக்கக்கூடிய விஷயம். इस बात को हम विचार करना है. நம்ம சபையில வந்து ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணார். हमारे कलीसिया पर 7 सेवकाई करने वाले நான் सेवक ऐसे प्रचार किए. நான் விசுவாசியா இருக்கிறேன். और उस जमाने पर पास्टर जी विश्वासी थे. அவருக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு. उनको 1 लाख का जरूरत था. ஒருத்த ஊழியக்காரருக்கு என்ன செஞ்சாராம்? 10,000 ரூபாய் தசம் கொடுத்தாராம். और एक सेवक को एक इंसान ने 10,000 10 मार्क दिया. மறு வாரம் 1 லட்சம் வந்துட்டான். और अगले हफ्ते ही उस सेवक को 1 लाख मिल गई. இது சரியா தப்பா சொல்லுங்க? क्या ये बात ब्रदर, ठीक सुन- है कि नहीं, ये पहला बताओ मुझे. சரியா? ठीक है? இல்லையா? नहीं है. ஏன்? क्यों? ஏன் சொல்லுங்க? தவறு தெரியல. தசம் வாங்க எதுக்குயா? 10 मास किस लिए देते हैं? ஏன் கொடுக்குறோம்? क्यों हम देते हैं 10 मार्क? நீ எப்படி பேச முடியா? அவர் தந்ததுல அதுல அவங்க ஒரு பங்கு அவருக்கு இருக்கு கொடுக்குறோம். जो परमेश्वर दिया है उसमें 10 में 1 भाग को हम परमेश्वर को फिर से देते हैं. இதால் என்ன பேச பண்றா? ये आदमी कैसा प्रचार कर रहा है? 1 லட்சம் தேவைப்பட்டு அது தசம் கொடுக்குறா. उसको 1 लाख की जरूरत है इसलिए ऐसा वो प्रचार कर रहा है. இதுதான் ஆபிரகாம் முந்தி நடந்தது. यही अब्राहम उसकी प्रचार सुनने से पहले था. இந்த மெல்கி தேசக்கு அப்பமும் ரசம் கொடுக்கக்கு முன்னா வாழ்க்கையில நடந்துச்சு. ये मेल्किशेदेक को रोटी और दाखरस देने से पहले उसकी जिंदगी ऐसे था. இன்னைக்கு நம்ம ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். आज सेवक का ही ऐसे हो रहा है. நம்ம சுற்றி இருக்கிற ஊழியங்கள் நடக்குது. हमारे चारों ओर ऐसे ही सेवक का ही हो रहा है. பிரசங்கியார்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். प्रचारक ऐसे प्रचार करते हैं. ஆண்டு ஊழியக்காரர் வந்தாரு. सेवक आए थे. பாஸ்டர் உங்களுக்கு கர்த்தர் கார் கொடுத்துட்டாரு. पास्टर आपको परमेश्वर कार दे दिया है. நீங்க விசுவாசம் இல்லாம அதை பெற்றுக்கொள்ளல. आप विश्वास नहीं करते हो इसलिए आप नहीं पाए. உங்க வீட்டு முன்ன நிக்க பாஸ்டர் का विश्वास आपके घर के सामने खड़ा है पास्टर. विश्वास करो. விசுவாசம் இல்ல கிடைக்கல. विश्वास नहीं किया इसलिए आपको नहीं मिला. எனக்கு தலை சுத்து வந்துச்சு. पास्टर को चक्कर ही आ गया. உண்மையிலே விசுவாசம் இல்லையா? क्या सचमुच विश्वास नहीं कर रहा हूं? ஆண்டு கொடுத்துட்டாரா? क्या परमेश्वर दे दिया है क्या? எங்கடா இருக்குது? किधर है? அன்னைக்கு கார் நிறுத்தறதுக்கு இடம் இருந்துச்சு. उस दिन कार खड़ा करने के लिए जगह था. நீ கார் வந்து நிறுத்த இடம் இல்ல. आज कार आ गया, खड़ा करने के लिए जगह नहीं है. என்னய்யா? ஏன் சொல்றேன் தெரியுமா? क्यों ये बता रहे हैं? இன்னைக்கு எல்லாம் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். ये आज सारे संसार की आशीर्वाद அது எப்படி வந்தாலும் சரி. वह कैसे भी आए, ஜனங்கள் விரும்புகிறார்கள். लोग इसे ही चाहते हैं. அப்படியே பிரசங்கம் பண்ணுகிறார்கள். वैसे ही प्रचार करते हैं. அது எகிப்து ராஜா கொடுத்தாலும் சரி. वह मिस्र का फिरौन दिए हो, அது தகப்பனோட சேர்ந்து ஆறாம் சம்பாத்தியம் பண்ணாலும் சரி. वह पिता के साथ मिलकर आरान पर कमाए, वह कमाई क्यों ना हो. என்ன வருதோ கத்த தந்தார் சோத்திரம், கத்த தந்தார் சோத்திரம். कुछ भी दिए तो परमेश्वर दिया वह स्तुति हो, उसकी धन्यवाद ऐसे कहते हैं. இப்படிதான் ஊழியம் நடந்துட்டு இருக்கு. ऐसे ही सेवा कहीं हो रहा है. இதன் மத்தியில்தான் इसके बीच में கர்த்தர் நம்மை புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். परमेश्वर आपको और हमें एक नया वाचा का सेवक के रूप पर चुना நம்முடைய है. ஊழியம் மெல்கிதேசேக்கின் முறைமையின்படி ஊழியம். हमारी सेवकाई मेल्किशेदेक के अनुसार की सेवकाई. எக்காரணத்தை கொண்டு நம் கையில் கொடுக்கப்பட்ட தரிசனத்தை இந்த பூமிக்கு சபைகளை பூமிக்கு நடத்தக்கூடாது. कोई भी कारण के वजह से इस कलीसिया को संसार के और नहीं चलाना. உலக ஆசீர்வாதம் பண்ணவே கூடாது. संसार की आशीर्वाद की प्रचार नहीं करना. ஏய் தசம் கொடுத்தா கர்த்தர் உனக்கு வேலையில ப்ரமோஷன் தருவார். दसवां देंगे तो परमेश्वर तुझे काम पर प्रमोशन देंगे. இந்த பிரசங்கம் தப்புன்னு சொல்லணும். ये प्रचार गलत है कहते हैं. நீங்க என்ன சொல்றீங்க? आप क्या बोलते हैं? பாஸ்டர் டானி நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல கொடுத்தா ठीक है. ஹalleluya. हालेलुया. நான் பிரசங்கம் பண்ணுவேன். தசமம் ஏன் கொடுக்க தெரியுமா? दसवां क्यों देते हैं? அது கர்த்தர் உனக்கு தந்துட்டு திருப்பி தானி கேட்கார். परमेश्वर तुझे तेरे हाथ पर देकर फिर से कहता है कि एक बार मुझे दे. கர்த்தர் சொன்னார்
परमेश्वर बोला है அவர் மேல அன்பு இருந்தா மாத்திரம் கொடு. उसके ऊपर अगर सच्चा प्रेम होगा तो उसको दे. அது தந்ததுனால உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ப கூடாது. वो दिया इसके लिए आशीर्वाद मिलेगा करके தந்தா भरोसा नहीं. வாங்கிக்க. अगर दिया तो ले ले, கிடைக்க தராவிட்டாலும் கொடுக்கணும். अगर नहीं देंगे तो भी दे. என்ன விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். मुझे छुड़ाने के लिए सामर्थ्य அப்படியே है. விடுவிக்க போனாலும் अगर वो मुझे नहीं छुड़ा तो भी சாவமே தவிர சாவ தயார். मरने के लिए तैयार हूं, உனக்கு கீழ்ப்படியஸ்தன். पर तेरा मैं आज्ञा नहीं मानूंगा. தசமாவத்தை அப்படி அர்த்தம் வாங்கணும். वैसे दसवां को लेना है. பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति. हालेलुया. हालेलुया. தசம் கொடுக்கற. दसवां देता है. தசமத்தை கொடுத்துட்டு மேல வாழ திறந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காது. எப்பண்டா ஆகாயத்து பலகணி திறக்கப்படும், ஆகாயத்து பலகணி திறக்கப்படும்னா திறந்து மண்ணு ஓடி இடிஞ்சு மண்ணு தான் விழும். दसवां भाग देकर ये हम देखना नहीं है कि आकाश में के क्या गिरेगा कर कर, छत पर से केवल मट्टी गिरेगा. உண்மையில உண்மையா தசம் கொடுத்தா सच्चाई से अगर दसवां देते அடுத்த हो, மாசம் வேலை போவாங்க. வேலை பெறுவோம். अगला महीना काम चले जाएगा. எழுதிட்டாரு. लिख कर देते हैं. உண்மையா கொடுத்தவனுக்கு அடுத்த மாசம் வேலை போறோம். सच्चाई से देने वाले को नौकरी छूटेगा. ஏன் தெரியுமா? क्यों पता है? கத்து சோதிப்பாரு. परमेश्वर परीक्षा लेंगे. உண்மையில ஏன் மேல அன்புல கொடுக்கறானா? क्या मुझसे मेरे प्रेम के वजह से दे रहा है क्या दसवां இல்ல भाग, வருமானம் கிடைக்குன்னு கொடுக்கறான். या तो इसको कमाई मिलता है क्या देता है? செக் பண்ணுவாரு. चेक करते हैं. மழை தாட்சியான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுப்போமானா. बरसात नहीं होने वाले उस समय पर भी फल लाने वाले वृक्ष के समान அதைத்தான் होंगे. கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर इसी बात को चाहते கர்த்தர் हैं. விரும்புகிறார். प्रभु यही चाहते हैं. இப்படிப்பட்ட தரிசனத்திலே தான் சபையை நடத்த வேண்டும். इस प्रकार के दर्शन में हमारे कलीसिया को चलाना है. இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும்படியாகத்தான் தேவன் நம்மை புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரரை எழுப்பித்திருக்கிறார். इस प्रकार के दर्शन को पूरा करने के लिए परमेश्वर नया वाचा की सेवकाई को प्रभु ने दिया है, இதை उत्पन्न किया விட்டு है. வலது பக்கம் சாயக்கூடாது. इसके अलावा दाएं और बाएं और नहीं गिरना. இல்லையா அங்கெல்லாம் ஓடுறாங்க ஐயா. भैया सब लोग उधर ही भागते हैं. ஓடட்டுமே भागने दो, ஓடட்டுமே. भागने दो. ஐயா விசில் அடிக்கிறாங்க ஐயா. वहां पर सीटी बजाते हैं, அடிக்கட்டுமே. बजाने दो. Praise the Lord. प्रभु की स्तुति हो. நம்ம விசில் அடிக்காண்டா हम सीटी नहीं बजाएंगे, ஊளப்படும் ऐसे केवल आवाज करेंगे. அங்க பார்க்க கூடாது. वहां पर नहीं देखना. நாம் காட்ட வேண்டிய பாதை வானத்தையும் பூமி உடையவராகிய தேவனை நோக்கி. हम दिखाने वाला मार्ग पिता परमेश्वर जो स्वर्ग पर है उसे. அப்படி அவர்கள் பார்க்க பார்க்க உலகத்தை வெறுப்பார்கள். जब वो आकाश के ओर देखेंगे तो संसार से नफरत करेंगे. உலகத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை வெறுப்பார்கள். संसार की आशीर्वाद पर नफरत आएगा. உலகத்தின் மேன்மையை வெறுப்பார்கள். संसार की उन्नति को नफरत करेंगे. எல்லாத்தையும் வெறுக்க வைக்கணும். सारी बातों को नफरत कराना है. சூரத்தோதன் சொன்னா सूरत में एक बोला, இந்த பால்பாண்டி பாஸ் சபைக்கு போவாத. ये पालपांडी पास्टर के चर्च में मत जाओ. இருக்கிறத புடிங்கி விட்டு. जो कुछ तेरे पास है सब तेरे से छीन लेगा. ஆமான். हाँ, நீ கள்ளத்தனமா சம்பாத்தியம் பண்ணி அத்தனையான புடிங்கிடுவாரு. तू जो भी चुरा के कमाए सब कुछ वो छीन लेंगे. அதுக்கப்புறம் தருவாரு. उसके बाद वो देंगे. பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति ஒரு हो. பேர் உண்டு. पास्टर जी का एक नाम है கிருபாசனத்துக்கு போவாத. कृपासनम. கிருபாசனத்துக்கு போவாத. कृपासनम में मत जाओ. அது பால்பாண்டி பாஸ் சபைக்கு वो போவாத. तो पालपांडी उनके चर्च में तो मत जाओ. அந்த ஆளை புடிங்கி விட்டு. वो छीन लेगा. செலினுக்கு சந்திராட்டேன்னு சொல்லுவா. चंद्रा सिस्टर चंद्रा को पूछो बात அது ஊழித்து வந்துட்டாரு. செலின் ஊழித்து வந்துட்டாரு. செலின் ஊழித்து வந்துட்டாரு. सेल्विन ब्रदर वो सेवकाई पर आए थे. அவன் சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கான். उसका एक दोस्त थे जो मित्र थे. அவன் ஊரெல்லாம் சொன்னான். वो पूरा गांव भर ஏ बोला, பால்பாண்டி பாட்டு சபைக்கு போவாத. पालपांडी पास्टर जी के चर्च पर मत जाओ, உன்னை ஊழித்து கொண்டு போயிடுவாரு. नहीं तो सेवकाई पर लेकर जाएगा. உன்னை ஊழித்து கொண்டு போயிடுவாரு. तुझे सेवकाई पर ले जाएगा. ஊழியத்தில் சாகும்போது சந்திரா நம்ம செல்வி பாஸ்டர் செத்தாரியா. वो सेल्विन पास्टर जो मृत्यु होने के समय पास्टर जी का नाम पाकर वो मृत्यु हो गए. சொன்னவன் தற்கொலை பண்ணி செத்தாயா. और जो बोला हुआ इंसान जो गांव भर बोला वो मर के जीवन वाला आत्महत्या किया. साक्षी. गवाही ये. ஹalleluya. हालेलुया. Thanks the Lord. प्रभु की स्तुति हो. நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்களை சபையை இந்த பூமிக்குரிய தோடி அல்ல வானத்தையும் பூமி உண்டாக்கின. हमें परमेश्वर दिए हुए प्रजा को आकाश और पृथ्वी को बनाए சபை हुए. கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். कलीसिया परमेश्वर की ओर देखना ஒவ்வொரு है. காரியத்தை அவர் நோக்கி பார்க்க வேண்டும். हर एक कार्य पर उसको देखना அவருடைய है. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். उसके द्वारा आशीर्वाद को पाना है. இந்த பூமிக்குரியதை தேட இடம் கொடுக்க கூடாது. इस पृथ्वी को खोज में नहीं जाना. நேரம் ஆகிவிட்டது. समय हो गए. ஹalleluya. हालेलुया. உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். आपको समझ में आया, यकीन करते हैं. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர். नया वाचा का सेवक है हम लोग. இந்த புதிய உடன்படிக்கை ஊழியத்தை முன்பாக ஆபிரகாம் இந்த பூமிக்குரியதெல்லாம் வாங்கிட்டு இருந்தான். इस नया वाचा का सेवकाई को पाने से पहले अब्राहम इस संसार के आशीर्वाद को लेते थे. இந்த அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கின உடனே इस दाखरस और रोटी को देने के बाद புதிய உடன்படிக்கைக்கு வந்தான். नया वाचा के अंदर आया, எல்லாத்தையும் வெறுத்தான். सारी चीजों को इनकार किया, கர்த்தரை நோக்கி பார்த்தான். परमेश्वर की ओर देखा. நாமும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். हम भी परमेश्वर
परमेश्वर की ओर देखेंगे, நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட சபை அங்கே நடத்துவோம். हमारे और दिए हुए उस सेवकाई को நமக்கு परमेश्वर की ओर चलाएंगे। கனமும் மகிமையும் கர்த்தராலே வரும். आदर और सम्मान परमेश्वर की ओर मिलेगा। உண்மை உத்தம ஊழியக்காரனே, खरा और सच्चा सेवक, நீங்களே போய் பிரவேசி. तू मेरे विश्राम के स्थान पर என்று प्रवेश कर। சொல்லும்போது, இது சொல்லும்போது जब इस प्रकार तुम्हें देखकर कहेंगे, நாம் பட்ட பாடு பலன் கிடைக்கும். आप उठाए हुए परिश्रम का प्रतिफल मिलेगा। இந்த உலகத்துக்கு கஷ்டம் வரதான் செய்யலாம். इस संसार पर आपको कष्ट இந்த आएगा, பாடு வரலாம். कहीं परिश्रम आएगा, ஆட்கள் வராம இருக்கலாம். ஆட்கள் வராம இருக்கலாம். लोग नहीं आते रहेंगे। பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுத்தாச்சு. पास्टर होने के बाद பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுத்தாச்சு. पास्टर की ऑर्डिनेशन दे दिए। ஆள் வேணுங்கிறக்க நகைப்படலாம் முக்கியம். अब लोग चाहिए कर कर दागिना पहना कर नहीं डुबाना, நகைப்பட்டு கல்யாணம் முடிக்கணும் சம்மதிக்க கூடாது. और दागिना पहनकर शादी कराना नहीं, சம்மதிக்காங்க. नहीं, उसे मंजूर मत होना। சார் வின்சென்ட் குடும்பம், வின்சென்ட் பாருடைய குடும்பம் தெரியும், உங்களுக்கு தெரியும். विंसेंट पास्टर के जो परिवार जानते हो, முதல் குடும்பம், முதல் ஒரு நல்ல விசுவாசி. पहले जो एक विश्वासी थे கஷ்டத்து மத்தியில கர்த்தரை நேசித்துக் கொண்டிருந்தார். और कष्टों के बीच पर परमेश्वर से प्रेम करते थे। பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। குழந்தை திருமணத்தில் நகைப்பட ஆசைப்பட்டார். और बेटी की शादी पर वो चाहते थे, நான் சம்மதிக்கல. मैं उसे इजाजत नहीं நிறைய दिया। ஊழியக்காரன் சொன்னாங்க, बड़े बड़े सेवक बोले, பாஸ்டர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. पास्टर थोड़ा सहमत हो அப்ப जाओ, சபை கட்ட முடியும் சொன்னாங்க. तभी कलिशा बांध सकते हैं। வேண்டாம்னு சொன்னேன். नहीं बोला, எனக்கு அது வேண்டாம். वो नहीं चाहिए। இன்னைக்கு அந்த குடும்பம் சபைக்கு வந்து கொண்டிருக்கு. आज वो कलिशा चर्च पर आती है, வரும். आएगा। நான் சத்தியத்துக்கு உண்மையா இருந்தால் கர்த்தர் குடும்பத்தை கொண்டு வருவார். सत्य पर अगर सच्चा रहेंगे तो परमेश्वर परिवार को लाएगा। சார் வின்சென்ட் சாட்சி. विंसेंट ब्रदर उसके लिए गवाही அவர் है। எவ்வளவோ சொன்னார், वो कितने बोले थे, ஜெபம் பண்ணாரு, प्रार्थना किए, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். प्रभु उनकी प्रार्थना सुने, குடும்பம் முழுவதும் கர்த்தர் வருகிறது. पूरे परिवार परमेश्वर की ओर आ गया। தகப்பனார் சொன்னார், उनके पिता बोले, நான் இந்த உலகத்துக்கு போறதுக்கு முன்னால जब मैं ये दुनिया छोड़कर जाऊंगा, குடும்பத்தை முழுவதும் சபைக்குள்ள கொண்டு வரணும். मेरे पूरे परिवार को चर्च के अंदर நீ लाऊंगा। கர்த்தருக்கு வேலைக்கு வந்திருங்க. आज परमेश्वर के लिए जिद्दी बनकर खड़े हैं। ஆள் வரவட்ட போனா பரவாயில்லை. लोग नहीं आएंगे तो भी चलेगा। இந்த வயசுக்கு கீழ்ப்படியா பிரிந்து போனா பரவாயில்லை. हाँ, कई झुंड इस उपदेश को नहीं पालन करे तो भी चलेगा। நம்முடைய தரிசனத்தை மாத்த கூடாது. हम अपने दर्शन को नहीं बदलना, நம்முடைய ஊழியத்தை மாத்த கூடாது. हम अपने सेवकाई को नहीं बदलना। உங்களுடைய பிளானை கொஞ்சம் மாத்துங்களே. आपके प्लान को बदल दो, அப்ப கொஞ்சம் கூட்டம் வருமே. तब झुंड आएगा। என்ன கூட்டம்? झुंड आएगा। கூட்டம் எதுக்கு வர வேண்டும்? झुंड किसके लिए आना है? அது பரலோகத்தை நோக்கி பார்க்கிறது. स्वर्ग के ओर देखने के அந்த लिए ஊழியத்தை செய்வோம். उस सेवकाई को கர்த்தர் करेंगे। நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आशीर्वाद करे।